ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாத் டப் மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். அதோட எம்டி சார் இருக்கார். அவர்கிட்ட நிறையா தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார், நம்ம இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது? ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர்ஸ் ஆச்சு. 27 இயர்ஸ் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். உங்கள் பேர்? சார், நான் வந்து பிரேம்குமார், பேரடைஸ் இந்தியா பார்த்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு முதல்ல ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதில் வந்து ஒரு 26 எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஆல்மோஸ்ட் 37 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 99ல் ஸ்டார்ட் பண்ணின கம்பெனி. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 60 மாடல் டு 70 மாடல் வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஒரு 3 ஸ்டேட் சப்ளை பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மாடலில் வந்து நீங்கள் எல்லா பாத்ரூமும் மேட்ச் ஆகிற மாதிரி டப்பு நம்ம மேக்ஸிமம் டீலர் நெட்வொர்க்கு. இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க வெளியூர்லேயே அங்கேயே எந்த டீலர் இருக்காங்களோ அவங்க எடுக்கிட்ட டைரெக்ட் கான்டாக்ட் பண்ணி இங்கே வந்து வேணுனாலும் இங்கே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தாராளம் பர்ச்சேஸ் பண்ணலாம். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 100% கேரண்டி. இதில் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்தோன்னா லைவாக என்ன பார்க்கணுமோ தாராளம் பார்க்கலாம். குவாலிட்டி வந்து 100%. அதே சொன்னேன், நாங்கள் ஒரு சில மோட்டரில் லைஃப் டைம் வாரண்டியே கொடுக்குறோம். அதனால் குவாலிட்டி வந்து நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. என்ன மெட்டீரியலில் சார் நம்ம வந்து அதை சொல்லுவோம், சவுத் இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் ஏபிஎஸ் அகர்லிக்கில் பண்ணுறோம். ஏபிஎஸ் அகர்லிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகாது. நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் தான். இதுக்கு மேலே டப்பில் இதை விட ஹை அண்ட் மெட்டீரியல் இது வரைக்கும் வரலன்னு வைங்களேன். இதுதான் வேறு ஃபைபர் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பாத் டப்பு கிடைக்குது இல்லைங்களா? ஃபைபர் வந்து முதல்ல வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ ஃபைபர் வந்து வர்றதில்லை, 100% வரதில்லை. செராமிக்கில் வருது. செராமிக்கில் பார்த்தீங்கன்னா அது மினிமமாக ஒரு 3 lakhs மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது அது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 150 kgக்கு மேலே தான் இருக்கும். நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 kgயில் அந்த மாதிரியே பண்ணலாம். ப்ரைஸ் வேரியேஷன் வந்து செராமிக்கும் நம்ம அக்ரிலிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செராமிக் வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு தாங்க. ரெண்டாவது அது யூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. நம்ம வந்து அடித்தா டக்குன்னு கிராக் ஆகிடும். ஆமாம், நம்மளுக்கு வந்து கிராக்குங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. உடையவே உடையாது. அவ்வளோ ஸ்கிட்டிங் வந்து அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆமாம், காஸ்ட் வைஸு, எஃபெக்டிவ் வைஸ் எல்லாமே இதுதான். அதாவது அக்ரிலிக் ஷீட்டை வந்து பெண்ட் பண்ணி ஏபிஎஸ் அக்ரிலிக் ஷீட்டுங்க. அதனால ஏபிஎஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கிராக் ஆகாது. இதுதான். சரிங்க சார். பாத் டப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்ன சைஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4.5ல் ஸ்டார்ட் ஆகும். 4.5, 5 ஃபீட்டு, 5.5, 6 ஃபீட். அதே மாதிரி வித்து 2.5, 3, 3.5, 4 வரைக்கும் வரும். சரி. அதனால் உங்கள் பாத்ரூமுக்கு என்ன கம்ஃபர்ட் சைஸோ அதை வந்து நாங்கள் அதில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு 4 மாடல் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். எப்படி சார்? இப்போ வாட்டர் வந்து ஜக்கூசிங்கிறது வந்து உள்ளே இருக்கிற வாட்டரை எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 380 லிட்டர்ஸ் சர்க்குலேட் ஆகும். நீங்கள் 1.5 HP மோட்டர் மினிமம் போடுவோம். அது போட்டிங்கன்னா ஒரு 350 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கும். இன்கேஸ் அதில் உள்ள லைட்டிங் எஃபெக்ட் வேணால் லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். இல்லை உங்கள் பாத்ரூம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சம்மர் சீசன்னா ஹீட்டரை வந்து இன்பில்ட் ஹீட்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன ஃபியூச்சர் அதில் ஹீட்டரும் கொடுத்துக்கலாம். ஹீட்டரும் கொடுத்துக்கலாம். அதாவது வாட்டர் ஹீட்டர் மாதிரி தண்ணி வந்து ஆன்லைனில் போயிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதே ஹீட் ஆகி. ஓகே, இது வந்து நம்ம பாத் டப்புக்குள்ளே வந்துருங்களா இல்லை ஹீட் டப்புக்குள்ளே? எல்லாமே இன்பில்ட்டாக எல்லாமே டப்புக்குள்ள. ஓகே, உங்களுக்கு டப்பு என்ன ஸ்பேஸோ அதே ஸ்பேஸில் எல்லாமே இதில் ஷவர் வந்துருங்களா? ஷவர் தனியாக ஷவர் வேணுனாலும் ஷவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போதே வந்துடும். இல்லாட்டி நாங்கள் பண்ணி தரதுனால உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதுதான். உங்கள் பட்ஜெட்டு, உங்கள் கம்ஃபர்ட் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள். சார், இப்போ ஒரு ஷவர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் சார் பாத்ரூம்? ஷவர் வந்து அதை நீங்கள் வந்து மினிமம் 4.5 × 2.5 இந்த டப்புடைய ஏரியா. அதுக்கு அடுத்தது 5 ஃபீட், அதுக்கு அடுத்தது 6 ஃபீட்டு. உங்கள் பாத்ரூம் வந்து இப்போ ஒரு 10x10னா ஒரு 6x5னா ஒன்று. நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6க்கு 5 பாத்ரூம்லேயே தாராளமாக ஃபிட் பண்ணலாம். 6க்கு 5லே பண்ணலாம். ஓகே சார். இப்போ நம்மளோட ப்ரைஸிங் பற்றி சொல்லுங்கள் சார். எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும்? மினிமம் வந்து அதை 14,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். 14, 15, 25, 35, 40, 60, 80, 90 இந்த மாதிரி 1.5, 3 lakhs வரைக்கும் கூட போகலாம். அப்படியே போயிட்டு குவாலிட்டிக்கு தான். குவாலிட்டி கிடையாது, ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆக ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா 6 lakhsலேயும் வாங்கலாம். அதே
16 லேக்ஸ்லேயும் வாங்கலாம். அதுக்கு என்ன 6 லேக்ஸ் என்ன ஃபியூச்சர் இருக்குமோ அது இருக்கும், 16 லேக்ஸ்க்கு என்ன ஃபியூச்சர் இருக்குமோ அது இருக்கும். அவ்வளோ. சரிங்க சார். டைரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுங்களா? நம்ம தாராளம் பண்ணலாம். தாராளம் வந்து இங்கே பண்ணுறதுனால தாராளம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தூரம் இதாக இருக்குன்னா நீங்கள் த்ரூவாக நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் டீலர்கிட்ட நாங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி டீலர் மூலிமா எடுக்கலாம். இல்லை இங்கே டைரெக்டாக வந்தால் நம்ம எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம் சார்? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க. சரி. ஈவன் ஆன்லைன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பல்காக இருந்துச்சுன்னா குஜராத், பாம்பே வரைக்கும் பண்ணிட்டு. சரிங்க சார். நம்மளோட கம்பெனி லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? கோவில்பாளையம் சக்தி ரோடுங்க. சக்தி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் காரமடை போகிற வழி. சரிங்க சார். சரி. காரமடை கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச். கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா ஆஃபீஸ்? கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நான் போர்டு முன்னாடி காமிச்சேன். சரி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாத் டப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பாத் டப் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், இது என்ன மாடல் சார்? இது வந்து ஒரு யூரோப் ஸ்டைலுங்க. அதெல்லாம் யூரோப் ஸ்டைல். யூரோப் ஃப்ரீ ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. ஓகே ஓகே சார். ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் வந்து யூரோப் ஸ்டைல் அது. சரிங்க சார். இது ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 இது இல்லாமல் ரவுண்டுலேயும் இருக்குல்ல சார்? ரவுண்ட் இருக்குங்க, கார்னர் இருக்கு. கார்னர், இது வந்து கார்னர். இது கார்னருங்க, அது ரவுண்டு. இதுவும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மாடல். செராமிக் மாதிரி இருக்குது சார். பார்க்குறதுக்கு இது ஏபிஎஸ் அகர்லுக்கு வந்து இந்த ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பேப்பர் இருக்கும். சரிங்க சார். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ். இதை 10 இயர்ஸ் ஆனால் இந்த கலரே மாறுது. 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எதாவது ப்ராப்ளம்னா கூட நாங்கள் அந்த கலர் பை சான்ஸ் மாறிச்சுன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே. இது இல்லாமல் அந்த நீராவி குளியலுக்கு ஸ்டீம் தாங்க. ஸ்டீம் வந்து நம்ம மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் ஒரு ஆள் குளிக்கிறதுனா ஒரு 45 நிறைய 2 பேர் குளிக்கிறோம், 3-4 பேர் ஸ்டீம் அட் அ டைம் எடுக்கணும்னா 1 lakh